இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் கதையில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல இந்த வீட்டை விட்டு எப்போ கோபி வெளில போவார் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஏன்னா இவர் அந்த இல்லீகலாக அந்த வீட்டில் தங்க வச்சிருக்கதே தப்பு. கொஞ்ச நாளைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் தங்கிப்பான்னு சொல்லிட்டு இங்கே மொத்தமாக இருக்க வச்சுட்டு ஆளுக்கு 2 கிச்சன்லாம் வேறு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நடுவில் இன்றைக்கி எபிசோடில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ராதிகாவுக்கு இப்போ ஒரு சமைக்கிறதுக்கு அப்போ கடுகு இல்லையா, கடுகு நான் வாங்கிட்டு மறந்துட்டேன், கொஞ்சம் உங்கள் கடுகு தெரியுங்களா அப்படின்னாங்க. ஸோ ஒரே வீட்டில் 2 கிச்சன் நடந்துகிட்டு இருக்குது. உடனே இந்த கடுகை கொடுத்த உடனே இந்த கடுகை போட்டு நாளைக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்காங்க. எது அந்த தாலிக்கு அதுக்கு 1 ஸ்பூன் கடுகு இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே சிரிச்சிட்டாங்க பாக்கியா. உடனே ராதிகா, ஓ வாழ்க்கையவே கொடுத்துட்டேன், கடுகு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, லூஸ் மாதிரி பண்ணாதாதமா, கடுகை பற்றி யோசிச்ச அளவு கூட அதை பற்றி யோசிக்கல, என் வாழ்க்கையில் என்னை விட்டு போனவங்களை பற்றி அப்படிங்கிறாங்க பாக்கியா. உடனே இல்லை அப்படி யோசிச்சினாலும் பரவாயில்ல, நான் தப்புன்னு சொல்லலை அப்படின்னு சொல்ல, நிஜமாக நான் யோசிக்கலன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே கோபி வீட்டுக்கு வந்துடுறாரு. எப்படிரா போச்சு, எல்லாமே நல்லபடியாக போச்சா, பிஸ்னஸ் இன்றைக்கி எப்படி போச்சு முதல் நாள் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தால் கோபி உருன்னே இருக்கார். என்னென்னு கேட்டால், இவ்வளோ ஆணவம் கூடாது, இவ்வளோ திமிரு கூடாது அப்படின்னு பேச யார் அப்படின்னா ஜோசப் தான் சொல்கிறேன். ஜோசப் வந்தார். நானும் என் ஃப்ரெண்டு செந்திலும் கஃபேயில் காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது வந்தார். சும்மா போக வேண்டியதானே, என்னென்ன பேச்சு பேசுகிறாரு. இப்போவே சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும், டிவோர்ஸ் கிடைச்சுன்னா வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன், ஜெனி கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறாரு அப்படின்னா ஷாக் ஆகிறாங்க எல்லாருமே. ஷாக்கு, ஜெனிக்கு கல்யாணமா அப்படின்னா உடனே ஈஸ்வரி கல்யாணம் மட்டும் தான் பண்ணிட்டோம், அவன் என்ன பண்ணுவோம், பொண்ணை பெற்றவன் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு பேச, இந்த பக்கம் இவர் வேறு தனியாக ராமமூர்த்தியும் என்ன நம்மளுக்கு பொறுத்து பார்த்தா ரொம்ப பண்ணுறாரு. முதல்ல குழந்தைய கண்ணில் காமிக்கல, வீட்டை விட்டு கூட்டு போனாங்க, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணாங்க, தப்பு பண்ணிட்டவன் பொறுமையாக இருந்தால் இவ்வளோ பண்ணுவாங்களா, இன்னொரு கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதே நீங்கள் பிரித்து விட்டால் வேறு கல்யாணம் வேணால் அவங்க பண்ணிக்க தான் போகிறாங்க, அப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு திருப்பி சேர்ந்து லவ் பண்ண விட்ருவாங்களா. இதெல்லாம் இந்த குடும்பம் யோசிக்காத மாதிரியே திருன்னு லூஸ் குடும்பம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அது வேறு கோபி வேறு கோவப்பட, குழந்தைய கொடுத்துட்டு போக சொல்லுங்கள், இந்நேரம் குழந்தை நம்ம பேர் வச்சு நம்ம வளர்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தற்குறித்தனமாக சட்டத்தை பற்றி எந்த விஷயமும் தெரியாமல் கம்ப்ளீட் மக்கா அரலூஸாக யார் பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி பேசினாங்க. கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட்டாகவே உங்கள் பேரன் என் மேலே தான் தப்பு இருக்குது, அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க ஆனால் அவங்க உங்கள் பேரன் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஈஸியாக உங்கள் பையன் உங்கள் பேரன் அஃபேர் வச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொன்னதுக்கு பிறகு பெண் குழந்தை வேறு அவங்க அம்மா கூட தான் இருக்குன்னு சொல்லிட போகிறாங்க. கோர்ட் ஆர்டரே வந்துருச்சு அப்படின்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எதையாவது லூஸ் மாதிரி பெணாத்த வேண்டியதுன்னு பெணாத்திக்கிட்டு இருந்தாங்க. பெணாத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பேசாமல் செடியன் கோவமாக கிளம்பிடுறாரு. இதில் வேறு இவதான் எல்லாத்தையும் கெடுத்தா அப்படின்னு பாக்கியா வேறு அவங்க பார்க்க, ஈஸ்வரி பார்க்க வேகமாக செடியன் கிளம்பி நிறுத்த எல்லாரும் நிறுத்த பைக் எடுத்து கிளம்பிடுறாரு. கிளம்பி இங்கே ஜெனி வீட்டில் ஜெனி சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் புலம்பிட்டு இருக்கும்போது கதவை தட்டி ஜெனி கிட்ட பேசணும். நேரம் உள்ளே ஜெனி, என்ன ஜெனி நினச்சிட்டு இருக்க, இவரதும் இன்னொரு கல்யாணங்கிறாரு அப்படின்னா, ஆமாம் உங்கள் அப்பா சொல்லலையா, நான் மாப்பிளையே பார்த்துட்டேன், டிவோர்ஸ் முடிஞ்சனே கல்யாணம்னு இவர் பேச, அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டி என் பிள்ளைன்றது பிரிச்சிருவீங்களா, நாங்கள் ஒன்றா தான் இருப்போம், நாங்கள் ஒன்றா தான் வாழ்வோம் அப்படி இவர் பேச, வீட்டை விட்டு வெளில போடாங்கிறாரு அவர். ஜெனி அதெல்லாம் விடமாட்டோன்னு பேசிட்டு இருக்கேன், நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு எவ்வளோ வேணாலும் கேட்டுக்கிறேன், ஆனாலும் இதுக்கப்புறம் நான் திருந்துறதுக்கான வாய்ப்பு தர மாட்டீங்களா அப்படின்னு பேசும்போதே பலார்னு அரைஞ்சிடுறாரு உங்கள் அப்பா. அரைஞ்சி வீட்டை விட்டு வெளில தள்ளி ஒரே கைகலப்பாய் அவர் ரோட்டில் தள்ளி விட்டு இவருக்கு சட்டை கிழிஞ்சு முகத்தில் ஸ்கிராய்ப்பாய் ஜெனி அவங்க அப்பாவை தரதரன்னு இழுத்து உள்ளார கூப்பிட்டு போக வாசல்லே நின்று அழுதுட்டு இருக்காரு செடியன். இப்போ செடியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கியா. கிளம்பி பைக்கில் கோவமாக கிளம்பி போனாங்கன்னா வேறு எங்கே போவார், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு, நேராக அங்கே தான் போவார்னு தெரியாது அவங்களுக்கு. உடனே நேராக கிளம்பி இவங்களும் ஒரு கார் எடுத்து போய் பின்னாடியே துரத்தி போய் இப்போ என்னென்னு பார்க்க வேண்டியதானே. சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு தூங்குறதுக்கு மேலே கோபி போயிட்டாராம். இந்த பக்கம் இவங்க ரோட்லேயே நிற்பாங்களாமா. ரோட்டில் நின்னா திருப்பி செடியன் வந்துடுவாரா, என்னடா மக்கு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது டக்குன்னு வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கியா கால் பண்ணி எழில்கிட்ட அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. எழில் உடனே நேரம் அங்கே கிளம்பி போய் இவரை பார்த்து சட்டை கிழிஞ்சதெல்லாம் பார்த்து அடிச்சிட்டாரா, அதால வரலாம் என்னென்னு கேட்போம் அப்படின்னா, அடிச்சதெல்லாம் விட்டுறா, அவர் அடிச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டுண்டா, இன்னும் கூட அடிச்சுக்கிட்டுண்டா, என் பிள்ளை என்கிட்ட கொடுத்துட்டுண்டா அப்படிங்கும் போது இவர் என்ன சொல்கிறாரு, எப்படி ஜெனி குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை தள்ளி போட்டாங்களோ அதே மாதிரி இந்த விஷயம் தள்ளி வச்சுருவாங்க, அவங்களால நீ இல்லாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக திருப்பி வந்துடுவாங்கன்னு ஆறுதல் சொல்லி அண்ணனை கூட்டு வரதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.